ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் 14 நமக்கு குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இன்னும் நமக்கு ஒரு 10-12 நாட்கள் தான் டைம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஒரு முழு மாதிரி தேர்வு எழுதுறது ரொம்பவே முக்கியமானது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட், ஒரிஜினல் குரூப் 2 பிலிம்ஸோடைய அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் அந்த ஒரு கொஸ்டின் வேரியேஷன், அந்த ஒரு கொஸ்டின் பேட்டர்னில் வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் 8 சண்டே அன்றைக்கி இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த வேரியேஷன் அந்த கொஸ்டின் செட்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா சண்டே அன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும், இருந்துச்சுன்னா சூப்பர். இல்லைனா வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு 9:30 நம்ம வந்து 9 மணிக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த வீடியோ அப்படிங்கிறது அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ஒரு 9:30 தான் நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரிஜினலாக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதே டைமிங் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 9:30 ஒரு 12:30 வரைக்கும் டைமிங் வச்சு அந்த டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் அதுக்கான ஆன்சருக்கே நம்ம அனுப்புவோம், ஒரு லிங்க்கும் அனுப்புவோம். அதை பொறுத்து உங்களுக்கு அடுத்த நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த டேரெக்டாக நம்ம போய் எக்ஸாமை தான் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய தவறுகள் பண்ணுவோம். நிறைய எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாததுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னென்னா அந்த எக்ஸாம் அல்ல பண்ணக்கூடிய தவறு, அந்த கொஸ்டின் பேப்பரில் பண்ணக்கூடிய தவறு, தெரிஞ்ச கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணுறது, ஷேட் பண்ணுறதுல பண்ணக்கூடிய தவறுங்கிற மாதிரி. ஸோ அதில் பண்ணக்கூடிய தப்பை ரெக்டிஃபை பண்ணியிருந்தாலே நிறைய பேர் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் அந்த தவறை பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு முழு மாதிரி தேர்வாச்சு எழுதுறது ரொம்பவே முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணுறோம். அதை ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இந்த 5-6 நாட்களில் எந்த அளவுக்கு உங்களால் ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சு தான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ரிவைஸ் பண்ண முடியுமோ இந்த இருக்கிற நாட்களில் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாமில் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. ஸோ உங்களுக்கு படித்ததை வச்சு உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவே போதுமானது. மீதி இருக்கிற நாட்கள் நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அது நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஒரு 5-6 நாட்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 நாட்கள் இருக்கும் இல்லையா? அதில் என்ன தப்பு இந்த எக்ஸாமில் பண்ணீங்க, எதை ரிவைஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய 5 நாட்களை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களால் பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை ஒரிஜினல் குரூப் 2ல் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சண்டே டெஸ்ட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய சண்டே டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான், ஒரு இன்டிமேஷனுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.